ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்திநெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். வாழ்நாள் முழுவதும் நூல்களைக் கற்கலாம், மகா மேதைகளாக விளங்கலாம். ஆனால் ஆன்மீக வாழ்க்கையில் துளிகூட முன்னேறவில்லை என்பதையே இறுதியில் உணர்வோம். குருவினுடைய ஆன்மாவிலிருந்து இத்தகைய தூண்டுதல் வரும்போது யாருடைய மனம் இந்த தூண்டுதலை ஏற்கிறதோ அவன்தான் சீடன், மாணவன். அந்த தூண்டுதலைப் பெறுபவர் அதை ஏற்பதற்கான தகுதி படைத்தவராக இருக்க வேண்டும். அவர்களே உண்மையான சீடர்கள் என்று கூறுகிறார். தமது குடும்பத்தாருடன் வாழ்ந்தாலும் அவர்களுக்கான தமது கடமைகளைச் செய்தாலும் மனதை அவர்கள் மீது வைக்காமல் முற்றிலும் தம் குருவின் மீது வைப்பது ஒரு சீடனின் முதற்கடமை என்று தெரிய வருகிறது. தனக்கு என்று சொத்துக்கள் இருந்தாலும் செல்வாக்கில்தான் உயர்ந்திருந்தாலும் அதையெல்லாம் ஒரு சீடன் விட்டுவிட்டு ஓடிவிட வேண்டியதில்லை. மாறாக அது ஒரு பொருட்டாக மதிக்கத் தேவையில்லை. அவை தன்னிடமிருந்து பறிக்கப்பட்டாலும் அல்லது பறிக்க முற்பட்டாலும் குருவின் வாக்கே வேதமாகியற்றிச் செயல்பட வேண்டும். அவற்றை மீட்க உலக வழிகளை நாடக்கூடாது. என்னிடம் உள்ள பொன், பொருள், புகழ் இவற்றைக் கொண்டு பெருமை, பொறாமை ஆகிய குணங்கள் தன்னை அண்டாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். தன் செல்வாக்கை ஒரு பொருட்டாக நினைக்காமல் பிறரிடம் தாழ்மையாக நடந்து கொள்ள வேண்டும். குருவின் மீது உண்மையான பற்றுக் கொண்டவர்களாக இருந்தால் உலகத்தின் மீது பற்றற்ற நிலை மனதில் உருவாகியிருப்பதை உணர முடியும். அப்படி இல்லாமல் பக்தியும் வேண்டும், உலகமும் வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அந்த பக்தி எவ்வாறாயினும் அது ஒரு உள்நோக்கம் கொண்டதாகவே இருக்கும் என்று நூல்கள் கூறுகின்றன. மகனே, 40,000 பேருக்கு நல்வாக்கு கூறிவிட்டு ஆன்மீகத்திற்காக 4 பேர் கூட இல்லையே என்று அவன் தவிக்கின்ற தவிப்பு யாருக்கடா தெரியும், யாருக்குடா புரியும் என்று அன்னை கூறியிருக்கிறாள். அத்தகைய ஒரு ஆன்மீக சீடனாக நம்மையே நாம் உருவகப்படுத்தி நம் உள் மனதின் உள்ளே சென்று ஆழ்ந்து பார்த்தால் மேற்கண்ட தகுதிகள் நமக்கு உள்ளனவா என்று தேடும் தேடல் நமக்குள் வரவேண்டும். உங்கள் உள் மனதின் உள்ளே சென்று அவ்வாறு உள்ளதா என்று தேடிப் பாருங்கள். எதுவாக இருப்பினும் அதற்கும் அம்மா மனம் வைக்க வேண்டும், அதற்கும் அம்மாவை வேண்டுவோம்.